ஐந்தாவது காரிகை. யதைகஸ்மின் கடாகாசே ரஜோ தூமாதிபிர்யுதே ந சர்வே சம்பிரயுஜ்யந்தே தத்வஜ்ஜீவா சுகாதிபிஹி. ஜீவசிருஷ்டி நிஷேதம், ஜெகத் சிருஷ்டி நிஷேதம், இந்த இரண்டும் செய்யப்பட்டால் நமக்கு அஜாதிவாதமானது சித்திக்கின்றது. இங்கு என்ன செய்ய போகிறோம் என்று ஆசிரியர் கூறுகையில் அஜாதிவாதத்தை நிலைநாட்டுகின்றோம் என்று சொன்னார். அதை எப்படி கூறினார் என்றால், பிரம்மத்திடமிருந்து எப்படி எதுவும் தோன்றவில்லையோ அப்படி கூறப் போகின்றோம் என்று சொன்னார். பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றாததை அஜாதி என்று நாம் பார்த்தோம். ஆகவே தோன்றிய அனைத்தையும் நாம் இரண்டு கூறாக பிரித்தோம். ஜீவக ஜெகத் என்று பிரித்தோம். ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். எப்படி உண்மையில் ஜீவன் என்ற ஒரு தத்துவம் தோன்றவில்லை, தோன்றியது போல் தெரிகிறதே தவிர உண்மையில் தோன்றவில்லை. பிறகு எப்படி ஜெகத் என்ற அனுபவமும் தத்துவமும் தோன்றியது போல் தெரிகிறதே தவிர தோன்றவில்லை. இதைத்தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதில் முதலில் ஜீவ சிருஷ்டியினுடைய நிஷேதமானது ஆகாசத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு பார்க்கப்பட்டு வருகின்றது. நான்காவது காரிகையில் ஜீவன் உற்பத்தியாகவில்லை, மரணத்தையும் அடையவில்லை என்ற கருத்தில் ஜீவன் மரணமடைவதில்லை என்ற கருத்தை பேசினார். மூன்றாவது காரிகையில் உற்பத்தி இல்லை என்பதை பேசினார். பிறகு ஜீவனுடைய மரணம் என்று நாம் நினைப்பது எதனுடைய மரணம் என்றால் உடலினுடைய மரணம். உடல் மரணத்தை அடையும் பொழுது நாம் ஜீவன் மரணம் அடைகின்றான் என்று நினைக்கின்றோம். எப்படி? பானையில் இருக்கின்ற ஆகாசமானது உண்மையில் நாசத்தை அடைவதில்லை. பானை நாசத்தை அடையும் பொழுது அதற்குள் இருக்கின்ற ஆகாசம் நாசத்தை அடைந்தது போல் நமக்கு தெரிகிறது என்று சொன்னார். இது நான்காவது காரிகையின் சாரம். இனி நாம் ஐந்தாவது காரிகைக்கு வந்தால், இதை சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம், ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். ஆத்மா ஏகக, ஆத்மா ஒன்று என்று நாம் கருத்தை கொண்டால், ஒருவனுக்கு சுகம் வரும் பொழுதும் துக்கம் வரும் பொழுதும் மற்றவனுக்கும் சுகம் துக்கம் வர வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆத்மா ஒன்று என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக, இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கின்றவன் நான் ஒருவன்தான் என்று ஏற்றுக்கொண்டால், என்னுடைய காலுக்கு பாதிப்பு வந்தாலும் கையுக்கு பாதிப்பு வந்தாலும் எனக்கு வந்ததுதான். அதுபோல ஒரே ஆத்மா என்றால் அனைத்து ஜீவர்களுக்கும் வருகின்ற மாற்றம் சேர்ந்தாற்போல் வர வேண்டும். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி பாப புண்ணியங்கள் இருக்கின்றது. ஆகவே எப்படி ஒரு ஆத்மா என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கேள்வி வரும்பொழுது மீண்டும்
அதே ஆகாசத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு பதில் கூறுகின்றார். ஆகாசம் ஒன்றாக இருந்த போதிலும் சில இடத்தில் ஆகாசத்தை நல்ல இடம் என்று சொல்கின்றோம், சில இடத்தில் துர்நாற்றம் வருகின்ற இடம் என்று சொல்கின்றோம், சில இடம் தூய்மையான இடம் என்று சொல்கின்றோம், சில இடத்தில் வேறு விதமான வாசனைகளுடன் கூடிய இடம் என்று சொல்கின்றோம். இவ்விதம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்தந்த இடத்தில் இருக்கின்ற உபாதியினுடைய தர்மத்தை ஆகாசத்தில் ஏற்றி வைத்துள்ளோம். கங்கைக்கு சென்றால் அந்த இடம் தூய்மையான இடம் என்று சொல்கின்றோம். அசுத்தமான நதியிடம் சென்றால், கூவத்தின் அருகில் சென்றால் அசுத்தமான இடம் என்று சொல்கின்றோம். கோவிலுக்கு சென்றால் நறுமணங்கள் வருகின்ற இடம் என்று சொல்கின்றோம். பொழுது ஆகாசத்திலும் விதவிதமான குணங்கள் இருப்பது போல் பேசினாலும் ஒரே ஆகாசம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? ஆகாசத்தில் பேதமில்லை, அதன் அருகில் இருக்கின்ற தர்மத்தை ஆகாசத்தில் ஏற்றி வைத்துள்ளோம். அதே போல இங்கு பூர்வபக்ஷியானவன் சுகம் துக்கம் இவைகளெல்லாம் ஆத்ம தர்மம் என்று நினைத்து பேசினான். நம்முடைய பதில், இவைகளெல்லாம் அனாத்ம ஷரீர தர்மங்கள். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்று நாம் படித்துள்ளோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மங்கள் தான் சுகதுக்கம். ஆகவே சூக்ஷ்ம சரீரங்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேறு என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதனுடைய அடிப்படையில் நம்முடைய பதில் என்ன? ஒரு ஜீவன் சுகப்பட்டால் அல்லது துயரப்பட்டால் எல்லா ஜீவனும் துயரப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், ஒரு ஆத்மா, பல சூக்ஷ்ம சரீரங்கள். இந்த தர்மங்களெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். யதா, முதல் வரியில் உதாரணம். யதா எவ்விதம், ஏகஸ்மின் கடாகாசே, ஏகஸ்மின் ஒன்றான, கடாகாசே பானையில் இருக்கின்ற ஆகாசத்தில், கடாகாசே ரஜோ தூமாதிபிஹி யுதே. அது எப்படிப்பட்ட கடாகாசம் என்று விளக்குகின்றார். அடுத்த சொல்லும் கடாகாசத்தை விளக்குகின்ற சொல். இங்கு இருக்கின்ற பானை எப்படி இருக்கின்றதாம்? ஒரு பானை எப்படி, பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் எப்படி இருக்கின்றதாம் என்றால், ரஜஸ் என்றால் அழுக்கு, ரஜக என்றால் அழுக்கு அசுத்தம், தூம என்றால் புகை, தூம என்றால் புகை, ஆதி என்றால் முதலியவைகள். அழுக்கு புகை முதலியவைகளுடன் தூமாதிபிகி யுதே, யுதே என்றால் சம்பந்தப்பட்டிருக்கிறது, யுதே சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எது? ஒரு கடாகாசம், அதாவது ஒரு பானை இருக்கின்றது. அந்த பானைக்குள் இருக்கின்ற ஆகாசமானது பானையினுடைய அழுக்குடனும், பானைக்குள் சில புகைகள் இருந்தால் அந்த புகை, இது போன்ற சில தர்மங்களுடன் பானைக்குள் இருக்கின்ற ஒரு ஆகாசம் சம்பந்தப்பட்டிருந்தால் மற்ற எல்லா ஆகாசங்களுக்குள்ளும் அதே சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஒரு பானைக்குள், அசுத்தமான பானைக்குள் புகைகளெல்லாம் இருக்கின்றது, புகை அசுத்தங்களெல்லாம் இருக்கின்றது. அந்த பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் அசுத்தமான ஆகாசம் என்று விவகாரம் இருந்தாலும் மற்ற எல்லா ஆகாசங்களிலும் இந்த அசுத்தம் படிய வேண்டும் என்று நாம் சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? உண்மையில் ஆகாசம் அசுத்தப்படவில்லை, அது பானையினுடைய அசுத்தம் என்ற பதிலை அல்லவா நாம் கூறுவோம். அதே போல்தான் ஜீவ விஷயத்திலும் என்று ஆசிரியர் கூறுகிறார். இப்போ இதெல்லாம் உதாரணம். யதா
எப்படி ஒரு கடாகாசத்தில் பானையில் இருக்கின்ற ஆகாசம் ஒன்றில் அது எப்படிப்பட்டது? ரஜோ தூமாதிபிகி அழுக்கு புகை இவைகளுடன் கூடிய, மீண்டும் அதே சொல் தான் எடுத்துக்கணும், கடாகாசே அழுக்கு புகை இவைகளுடன் கூடிய பானையில் இருக்கின்ற ஒரு ஆகாசம் இவ்விதம் இருந்தால் நாம் என்ன சொல்ல மாட்டோம்? இரண்டாவது வரி, ந சர்வே சம்பிரயுஜ்யந்தே. சர்வேன எல்லா பானையிலும் எல்லா இடத்திலும் இருக்கின்ற ஆகாசத்திற்குள், ந சம்பிரயுஜ்யந்தே இந்த சம்பந்தம் ஏற்படுவதில்லை. அழுக்கு புகை இந்த சம்பந்தம் ஏற்படுவதில்லை. இப்போ இதுவரைக்கும் உதாரணத்தை சொல்கிறார். இப்போ உதாரணத்தில் இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பானையில் இருக்கின்ற ஆகாசமானது அழுக்காலும் புகையாலும் சம்பந்தப்பட்டிருந்தால் நாம் எல்லா பானையிலும் அல்லது எல்லா இடத்தில் இருக்கின்ற ஆகாசத்திலும் இதே சம்பந்தம் இருக்கும் என்று நாம் சொல்ல மாட்டோம் அல்லவா? அதுதான் இதனுடைய கருத்து. இதுவரை நாம் பார்த்ததனுடைய கருத்து உதாரணத்தில் இதுதான். யதா ஏகஸ்மின் ஆகாசே கடாகாசே, ஒரு பானையில் இருக்கின்ற ஆகாசத்தில் அழுக்குகள் புகைகள் இவைகள் இருந்தால் நாம் என்ன சொல்ல மாட்டோம்? எல்லா ஆகாசத்திற்குள்ளும் இது இருக்கும் என்று சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி நீ சொல்லவில்லை என்று நம்மிடம் ஒருவர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அழுக்கு புகை இவைகளெல்லாம் ஆகாசத்தினுடைய தர்மம் அல்ல. ஆகாசத்தினுடைய தர்மம் அழுக்காக இருந்திருந்தால் ஒரு இடத்துல ஆகாசத்தில் அழுக்கு இருந்தால் எல்லா இடத்திலையும் இருக்கும். பிறகு இந்த அழுக்கு இவைகளெல்லாம் பானையினுடைய தர்மம், அது ஆகாசத்தில் ஏற்றுவிக்கப்பட்டது. ஆகவே ஒரு பானையில் இருக்கின்ற ஆகாசத்தில் அழுக்கு இருப்பதாக நாம் பேசினாலும் எல்லா இடத்திலும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அந்த அழுக்கு பானையை சார்ந்தது. இது போலதான் என்று பதில் கூறுகிறார். தத்துவத் ஜீவாகா, தத்துவத் என்றால் இது போல, ஜீவாகா ஜீவர்கள், சுகாதிபிகி, சுகாதிபிகி என்றால் இதற்கு முன் எப்படி அழுக்கு இவைகளுடன் சம்பந்தம்னு சொன்னார், அதற்கு இங்கு சுகம் துக்கம் முதலியவைகளுடன் சம்பந்தம். ஒரு ஜீவன் சுகதுக்கத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தால் எல்லா ஜீவனும் சுகதுக்கத்துடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் கூற மாட்டோம். காரணம், ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபம் சுகதுக்கத்தை உடையது அல்ல, அவனுடைய அந்தக்கரணம்தான் சுகதுக்கத்தை உடையது. இப்போ தத்துவத் இதை போல சுகாதிபிகி ஜீவாகா சர்வே, இங்கு ஒரு கிரியாபதம் உண்டு, வெர்ப் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வே ந சம்பிரயுஜ்யந்தே, ஜீவர்கள் அனைவரும் சுகதுக்கங்களுடன் சம்பந்தப்படுவதில்லை. இப்போ ஒரு ஜீவன் சுகத்தை அனுபவிச்சா எல்லா ஜீவனும் சுகத்தை அனுபவிக்கணும் என்று ஏன் சொல்ல மாட்டோம்? எல்லா ஜீவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருந்த போதிலும் ஒரு ஜீவன் சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கின்றான் என்றால் சுகதுக்கம் என்ற தர்மம் சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது, மனதை சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்ததல்ல. பிறகு எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னதான் செய்கிறது என்றால் அந்தந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற சுகதுக்கங்களை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த கரணத்தில் சுகவிருத்தி வந்தால் ஆத்மா பிரகாசப்படுத்துது, அதனால் ஆத்மாவுக்கு சந்தோஷம் வந்துடல. அந்த கரணத்தில் துக்க விருத்தி வந்ததுன்னா ஆத்மா என்ன பண்ணது? அதையும் பிரகாசப்படுத்துகிறது. இப்போ துக்கத்தையும் ஆத்மா பிரகாசப்படுத்துகிறதா என்றால் அதுவும் ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது. அதனால தான் யம தர்மராஜா ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொன்னார். கட்டோபனிஷத்தில் கஹ்வரேஷ்டம் என்று சொல்லியிருக்கார்.
கஹ்வரேஷ்டம்னு சொன்னால் துயரத்திற்குள் இந்த ஆத்மா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, துயரத்தையும் ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது, அப்பொழுது துயரப்படுவதில்லை. சுகத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது சுகத்தை அடைவதில்லை. ஆகவே சுகதுக்கங்கள் ஜீவனுக்கு மாறி மாறி இருந்த போதிலும் ஒரே ஆத்மா என்பது கருத்து. எப்படி ஒரு பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் அசுத்தம் என்ற விவகாரம் இருந்த போதிலும் எல்லா இடத்தில் இருக்கின்ற ஆகாசத்திற்கு அந்த அசுத்தம் வரவில்லையோ, அதுபோல் ஒரு ஜீவனிடம் இருக்கின்ற சுகதுக்கங்கள் மற்ற ஜீவனுக்கு செல்வதில்லை. இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். 6. ரூபகார்ய சமாக்யாஸ்ச வித்யந்தே தத்ர தத்ர வை ஆகாசஸ்ய ந பேதோஸ்தி தத்வத் ஜீவேஷு நிர்ணயः. இங்கு ஒரு பூர்வ பட்சம் வரலாம். அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் ஜீவன் என்ற ஒரு தத்துவம் தோன்றவில்லை. பிறகு ஸ்ருதியில் உபனிஷத்தில் ஜீவனுடைய உற்பத்தியை பேசப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் உண்மையாக ஜீவன் உற்பத்தியாகவில்லை. காரணம் என்ன? இந்த உதாரணத்தின் மூலம் நாம் என்ன சொல்லிவிட்டோம்? ஸ்ருதியில் ஜீவனுடைய உற்பத்தி பேசப்பட்டிருந்த பொழுதும் அவைகளெல்லாம் ஷரீரத்தினுடைய உற்பத்தியின் அடிப்படையில் என்று பதில் சொன்னோம். ஆகவே இதுவரை ஸ்ருதி விரோதம் கிடையாது என்று நம்மால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸ்ருதி விரோதம் என்றால் ஸ்ருதியில் ஆத்மா ஒன்றுதான் என்று பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஸ்ருதியினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தால் ஏகக ஆத்மா என்ற சொற்களையெல்லாம் வைத்து பார்க்கையில் ஆத்மா ஒன்றுதான் என்று ஸ்ருதியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆத்மா ஒன்று, ஆத்மா பிறக்கவில்லை, ந ஜாயதே ந மிரியதே, இதெல்லாம் என்ன? ஸ்ருதியிலிருந்து நமக்கு ஆத்மாவை பற்றி கிடைக்கின்ற கருத்துக்கள். இப்போ ஆத்மா பிறக்கிறது, இறக்கிறது, வேறாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஸ்ருதி விரோதம். காரணம் என்ன? ஸ்ருதியானது, ஸ்ருதினா உபனிஷத்துக்கள் ஆத்மாவை பிறப்பற்றதாக இறப்பற்றதாக ஏகமாக பேசுகிறது. ஆனால் இங்கு பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? நான் ஸ்ருதியை முக்கிய பிரமாணமாக கொள்ளவில்லை, அனுமானத்தை பிரமாணமாக கொண்டு நான் அனுமானத்தின் மூலமாக ஆத்ம பேதத்தை நிலைநாட்டுகின்றேன் என்று சொல்கின்றான். அப்போ பூர்வபக்ஷம் இங்கு என்ன வருகின்றது? நான் அனுமான பிரமாணத்தின் மூலமாக ஆத்மாவினுடைய பேதத்தை நிலைநாட்டுகின்றேன். இங்கு பேதம் என்றால் அவன் கூறுகின்றான், ஜீவனுக்கும் பேதங்கள், ஒவ்வொரு ஜீவனுக்கும் பேதம் இருக்குன்னு நான் நிலைநாட்ட விரும்புகின்றேன். பிறகு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கின்றது. இவ்விதம் ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ பேதங்கள் இருக்கின்றது. இவைகளை நான் அனுமானத்தின் மூலம் நிலைநாட்ட விரும்புகின்றேன் என்று பூர்வபக்ஷியானவன் ஒரு அனுமானத்தை நமக்கு கொடுக்கின்றான். அனுமானம்னா மறந்துவிடவில்லையே, அவன் ஒரு அனுமானத்தை சொல்கின்றான். பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? இந்த காரிகையில் அனுமானத்தை நீக்கி அனுமான விரோதமும் கிடையாது, ஆத்ம ஏகத்துவ விஷயத்தில் உன்னுடைய அனுமானம் சரியானது அல்ல என்று நிலைநாட்டப் போகின்றோம்.
அப்படி நிலைநாட்டுவதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற உதாரணம் மீண்டும் ஆகாசமே. இப்போ ஆகாசத்தை மீண்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஜீவன் பிறக்கவில்லை என்ற விஷயத்தில் ஸ்ருதியினுடைய சம்மதி மட்டுமல்ல, அனுமானத்தினுடைய சம்மதியும் நமக்கு இருக்கின்றது. அனுமானமும் நமக்கு உதவி செய்கின்றது என்று சொல்கின்றோம். ஸ்ருதி மட்டும் உதவி செய்யவில்லை, அனுமானமும் உதவி செய்கின்றது. இது நம்முடைய சித்தாந்தம். ஆனால் பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? அனுமானத்தின் மூலமாக நான் பேதத்தை நிலைநாட்டுவேன் என்பது பூர்வபக்ஷம். இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பூர்வபக்ஷி எப்படி நிலைநாட்டுகின்றான்னு பார்ப்போம். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பூர்வபக்ஷியாக இருக்க போகின்றோம். பூர்வபக்ஷியினுடைய கருத்தை புரிந்து கொள்ள போகின்றோம். பூர்வபக்ஷியாக இருக்க மாட்டோம், பூர்வபக்ஷியை புரிந்து கொள்ள போகின்றோம். அவன் என்ன சொல்லி ஆத்ம பேதத்தை நிலைநாட்டுகின்றான் என்று பார்ப்போம். அவனுடைய கருத்து, அவனுடைய பட்சம் என்ன? ஜீவாகா, ஜீவனை பட்சமாக எடுத்துக்கொள்கின்றான். ஜீவனை குறித்து அவன் ஒன்று சொல்கின்றான். ஜீவாகா தத்துவதக வித்யந்தே, ஜீவர்கள் உண்மையில் வேறுபடுகிறார்கள். ஒரு ஜீவனும் இனியொரு ஜீவனும், ஜீவனும் ஈஸ்வரனும் வேறுபாட்டுடன் கூடியவர்கள். ஜீவர்கள் வேறுபாட்டுடன் கூடியவர்கள், பேதத்துடன் கூடியவர்கள். ஜீவாகா வித்யந்தே. பூர்வபக்ஷி அப்படி சும்மா சொல்ல முடியுமா? அதற்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டுமல்லவா? அவன் கொடுக்கின்ற ஹேது என்னவென்றால், பின்ன வேறுபாட்டை உடைய நாம காரிய சமாக்கியா, மூன்று ஹேதுவை சேர்த்து சொல்கின்றான். பின்ன என்றால் தனித்தனியான வேறுபாட்டுடைய ரூப காரிய, அல்லது நமக்கு இங்கே சொல்கிற ஆர்டரில் போனால் ரூப காரிய சமாக்கியாவசாத். இதை பார்ப்போம். என்ன, நமக்கு தெரிஞ்ச கருத்து தான், ஆனால் இவருடைய மொழியிலேயே பார்ப்போம். ரூபம் நமக்கு தெரியும். காரியம் என்று இங்கு சொல்வது செயல், கர்ம, ஃபங்க்ஷன். சமாக்கியா என்று சொல்வது நாம. இப்போ நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லணும்னா நாம ரூப கர்ம பேதாத், நாம ரூப கர்ம பேதாத். இது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இதை இப்பொழுது பார்ப்போம். அவனுடைய அபிப்பிராயம் என்ன என்றால், அவன் கூறுகின்றான், நம்முடைய அனுபவத்தில் அல்லது அறிவின் அடிப்படையில் பார்த்தால் இரண்டு பொருளுக்கு வேறுபாடு எதனால் நிலைநாட்டப்படுகிறது? இப்போ ரெண்டு பொருள் நம்மகிட்ட இருக்கு. உதாரணமாக இது பானை, இது துணி என்று நம்மிடம் ரெண்டு பொருள் இருக்கு. இப்போ யாராவது நம்மிடம் பானையும் துணியும் ஒன்றா அல்லது வேறுபாட்டுடன் கூடியதான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பானை தான் துணி, துணி தான் பானைன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். பானை வேறு, துணி வேறு. கடக படாத் பின்னக, படம்னா துணி, கடகன பானை. பிறகு நீ வேறுன்னு சொல்கிறையே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்பான். அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்லணும்? பானைங்கிற நாமம் துணி அப்படிங்கிற நாமத்திலேயே வேறுபாடு இருக்கிறது. பிறகு ரூபம், பானையினுடைய குணம், ரூபம் சொன்னால் அதனுடைய உருவம், அதனுடைய ப்ராப்பர்ட்டி, குணங்கள். பிறகு துணியினுடைய குணம் அது வேறாக இருக்கிறது. ரூபம், இந்த இடத்துல ரூபம்னா ஃபார்ம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. இது களிமண்ணால் செய்யப்பட்டது, இது பருத்தியிலிருந்து வந்தது. இவ்விதமான அதனுடைய ரூபங்கள், அதனுடைய குணங்கள் வேறுபட்டு இருக்கிறது. பிறகு என்னன்னா செயல், செயல்னா அதனுடைய பயன்பாடு, ஃபங்க்ஷன் அல்லது யூட்டிலிட்டி. பானை தண்ணீரை கொண்டு வர்றதுக்கும் தண்ணீரை வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. துணி வேறு விதத்துக்கு பயன்படுகிறது. ஆகவே
ஒரு ரெண்டு பொருளுக்கும் நாம ரூப கர்ம பேதம் இருந்தால் இந்த இரண்டு பொருளும் வேறுபாட்டுடன் கூடியது. ரெண்டு பொருளுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று எப்படி நிலைநாட்டுவது? இரண்டு பொருளும் நாமத்தினாலும் ரூபத்தினாலும் செயலினாலும் வேறுபட்டிருந்தால் இந்த இரண்டு பொருளும் வேறுபாட்டுடன் கூடியது என்று சொல்வோம். இப்போ துணிக்கும் பானைக்கும் நாம பேதம் இருக்கிறது. நாமன்னு சொன்ன துணின்னு சொல்றதே நாம பெயர், பானைன்னு சொல்றதே அந்த நாமம் சப்தத்தில். பிறகு ரூபம் சொன்னால் இந்த இடத்துல வெறும் வர்ணம் மட்டுமல்ல, அதனுடைய குணங்கள் ரூபம். மூன்றாவது செயல், பயன்பாடு. இப்போ இந்த அடிப்படையில் என்ன சொல்கின்றான்? இது உதாரணம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? நீ ஒரு ஜீவன், இனி ஒரு ஜீவன், ரெண்டு பேர்த்து எடுத்துக்குவோம். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு பேரை சொல்லணும்னு சொன்னால் தேவதத்தன்னு சொல்லுவார்கள். முதல் ஆள் யாரார்த்தர் பேரை சொல்லணும்னு சொன்னால் தேவதத்தன்னு சொல்கிறது. ரெண்டாவது ஆள் வேணும்னா யக்ஞதத்தன்னு சொல்கிறது. ஏதோ ஒன்று சொல்லணுமே. அப்படி நம்மளும் அந்த பழைய பேரை எடுத்துக்குவோம். தேவதத்தன் ஒருத்தன். யார் தேவதத்தன், எங்கே வந்து வந்தான்னெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு கற்பனையான ஒரு ஆள் தேவதத்தன் ஒருத்தன், யக்ஞதத்தன் இனி ஒருத்தன். ரெண்டு பேர்த்த எடுத்துக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரே ஆளா வேறுபட்டவர்களா? என்ன சொல்லுவோம்? வேறுபட்டவர்கள். காரணம் என்ன? இவனுடைய பேர் வேற, இவனுடைய பெயர் வேறு. சில பேர்த்துக்கு ஒரே பேராக இருந்தால் இன்ஷில் மாறிடும். இப்போ இன்ஷிலோடு சேர்த்து சொல்ல வேண்டியது தான். பேர் வேற, நாமம் வேறு, நாமம் வேறு. என்ன இவனை தேவதத்தன்னு சொல்கிறோம், இவனை யக்ஞதத்தன்னு சொல்கிறோம். பிறகு என்னன்னா, பேர் சில சமயம் ஒன்றா இருந்துட்டாலும் தப்பில்லை, ரூபம் வேறுபடுகிறது. அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். இவன் ஒரு மாதிரி இருக்கான், இவன் இனியொரு போல் இருக்கின்றான். ஆனால் மனிதர்களாக தான் இருக்கும். அதான் பகவானுடைய சிருஷ்டியில் எத்தனை மனுஷர்களை படித்தும் பகவான் ஏதோ கொஞ்சம் வேறுபாட்டை வச்சுட்டார். மனிதர்கள்ங்கிற அளவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருது. இல்லை அப்படின்னா நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் படைச்சிருந்தார் பகவான் வச்சுக்கோமே. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், நீ மனுஷனான்னு சொல்லி. ஆனால் நான் ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் மனுஷனான்னு கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஒற்றுமையை வச்சுருக்கார். பிறகு எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி படைச்சிட்டார்னு வச்சுக்குவோம், விவகாரமே பண்ண முடியாது. யார் கிளாஸில் உட்கார்ந்துருக்கா பேசுகிறதுக்கு, யார் கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு சந்தேகம் வந்துடும். காரணமே எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும். அப்படி ரூபத்தில் பேதம் அனுபவிக்கின்றோம். இந்த இடத்துல ரூபம்னு சொன்னால் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இதில் எல்லாம் பேதம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய குணம் வேறு, ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு வேறாக இருக்கிறது. பிறகு கர்ம, ஒருவன் பாச்சக்காக, இனி ஒருத்தன் பாடக்காக. ஒருத்தன் சமையல் பண்ணிகிட்டு இருக்கான், ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயலில் இருக்கிறார்கள். அப்படி தேவதத்தை ஒன்று செஞ்சிட்ருக்கான், யக்ஞதத்தை இனி ஒன்று செஞ்சிட்ருக்கான். எல்லாமே ஒன்றையே செய்வதல்ல, செய்து கொண்டு இருப்பதில்லை. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? எங்கெல்லாம் நாம ரூப கர்ம பேதம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேறுபாட்டுடன் கூடிய பொருள்களுக்குள்ளேயும் பேதமானது இருக்கிறது. அப்படி ரெண்டு ஜீவர்களுக்குள்ளேயும் இந்த மூணு பேதம் ரெண்டு பேர்த்திடம் இருக்குது. சரி, ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு எடுத்துக்குவோமேன்னு சொன்னால், ஜீவன் ஜீவன்னு சொல்கிறோம், ஈஸ்வரனை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். நாமபேதம் இருக்குது. ரூபபேதம் என்னன்னா, அவர் சர்வஜக, இவன் அல்பஜக. ஈஸ்வரனுடைய தன்மைகளெல்லாம் ஒன்றா இருக்குது, ஜீவனுடைய தன்மைகளெல்லாம் வேறாக இருக்குது. ஈஸ்வரனை கர்ம பலத்தை கொடுக்கிறவர், ஜெகத்துக்கு காரணம்னு சொல்கிறோம். ஜீவன் கர்ம பலத்தை வாங்குபவன், அப்படியெல்லாம் சொல்கிறோம். பிறகு செயல் எடுத்தால் ஈஸ்வரனுடைய செயல் வேறு, ஜீவனுடைய செயல் வேறு. ஈஸ்வரன் இதையெல்லாம் பார்த்து காப்பாற்றிட்டு இருக்கார், தர்மத்தை நிலைநாட்டுறது அவருடைய செயல். ஜீவன் சம்சாரியாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆகவே இரண்டு பொருளினுடைய வேறுபாட்டை நிலைநாட்டுவது நாம ரூப கர்ம. இதுதான் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதனால் என்ன சொல்கிறான்? ஜீவர்கள் வேறுபாட்டை உடையவர்கள், ஈஸ்வரனிடமிருந்து வேறுபட்டவர்கள்.
அதனால் அத்வைதம்ங்கிறது கிடையாது. இது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். இனி நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இது தவறு என்று சொல்ல போகின்றோம். எப்படி என்றால், முதல்ல உதாரணத்துக்கு போயிடுவோம். ஆகாசம்ங்கிற திருஷ்டாந்தத்துக்கு போவோம். ஆகாசம் ஒன்று என்பது நம்ம ஆகாசத்துக்கு ஒரு பேரும் இனியொரு ஆகாசத்துக்கு இனியொரு பேர் இருந்த போதிலும் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெண்டு ஒன்று தான் சொல்லுவோம். இப்போ விவகாரத்தில் கடாகாசக அப்படின்னு சொல்லுவோம். பானைக்குள் இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன பேர்? கடாகாசக. ஒரு ரூம் இருக்குது, அறைக்குள் இருக்கின்ற ஆகாசத்துக்கு மடாகாசக என்று சொல்வோம். இப்பொழுது ஆகாசத்துக்கு இரண்டு வேறுபட்ட நாமம் இருந்த போதிலும் பூர்வபக்ஷியான நீயும் நானும் என்ன ஏற்றுக்கொள்கின்றோம்? நாமம் வேறுபட்டாலும் ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகாச விஷயத்தில் அவனுக்கு புத்தி இருந்தால் ஏற்றுக்கொண்டுதான் ஆவான், ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். எப்பொழுது நாமபேதம் இருந்த போதிலும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எதில்? ஆகாசத்தில். விதவிதமான நாமபேதம் இருக்கின்றது. கமண்டலத்துக்குள் இருக்கிற ஆகாசம், ரூமில் இருக்கிற ஆகாசம், பிறகு பானையில் இருக்கிற ஆகாசம், டம்ளாரில் இருக்கிற ஆகாசம், வயிற்றுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கே, அதனால தானே சாப்பாடெல்லாம் உள்ளே போகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஆகாசம். இவ்வளவு ஆகாசத்துக்கும் விதவிதமான பேர் இருந்தாலும் நம்ம ஆகாசத்தை ஒன்றுன்னு ஏற்றுக்கொள்கின்றோம். இது நாம விஷயத்தில். பிறகு ரூப விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இங்கு ரூபம் என்றால் ப்ராப்பர்ட்டிஸ், குணங்கள்னு பார்த்தோம். இப்போ அல்பாகாசம்னு சொல்லுவோம். எது அல்பாகாசம்? சின்ன பானைக்குள் இருக்கிற ஆகாசம் அல்பம். பிறகு அறைக்குள் இருக்கின்ற ஆகாசம் அதைவிட பெரிய ஆகாசம். பிறகு வெட்ட வெளியே இருக்கிறது அதை விட மகாகாசம் என்று நாம் சொல்கின்றோம். அல்பாகாசம், மகாகாசம் என்ற குணங்களெல்லாம் இதைத்தான் இங்கே ரூபம்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட விவகாரத்தை ஆகாசத்தில் வச்சுருக்கோம். இது சிறிய ஆகாசம், இது பெரிய ஆகாசம். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன? ரூம் சிறிதாக இருக்குது, இந்த ரூம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்கிறோம்? அங்கே இருக்கிற செங்கற்களை சிறியது பெரியதுன்னு சொல்ல ஆகாசத்தை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இப்போல்லாம் ரோட்டில் இடமே இல்லை போகிறதுக்குன்னு சொன்னால் என்ன? ரோட்டில் ஆகாசம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஆகாசம் குறையல, சின்ன ரோடு, பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்தாச்சு. அப்போ எங்கெல்லாம் நெருக்கடின்னு பேசுகிறோமோ அங்கே ஆகாசத்தை பற்றி தான் பேசுகிறோம். சிறிய இடம், பெரிய இடம், இதெல்லாம் என்னென்னா ஆகாசத்திற்கு இருக்கின்ற குணங்கள். இப்போ ஆகாசத்துக்கு ரூபபேதங்கள் இருந்த போதிலும் நம்ம கடைசியில் என்ன ஒத்துக்கிறோம்? ஆகாசத்துக்கு ரூபபேதம் இருந்தாலும் ஒரே ஆகாசம்தான் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஆகாசத்திற்கு நாமபேதங்கள் இருந்தாலும் ஒரே ஆகாசம்னு சொல்லி, ஆகாசத்திற்கு ரூபபேதங்கள் இருந்தாலும் ஒரே ஆகாசம்னு ஏற்றுக்கொள்கிறோம். பிறகு ஆகாசத்திற்கு கர்மபேதம், காரிய பேதங்கள் இருக்கின்றது. காரிய பேதம் என்றால் இப்போ இந்த ஆகாசத்தை என்ன சொல்லுவோம்? படிக்கின்ற இடம்னு சொல்லுவோம். பிறகு உறங்குகின்ற இடத்தை என்ன சொல்லுவோம்? சயன ஸ்தானம்னு சொல்லுவோம். உறங்குவதற்கு பெட்ரூம்னு சொல்கிறோம். பெட்ரூம்னு சொல்கிறோம், ஸ்டடி ரூம்னு சொல்கிறோம், பூஜை அறைன்னு சொல்கிறோம். இவைகளெல்லாம் என்னன்னா ஆகாசத்தினுடைய ஃபங்க்ஷன், செயல்கள். எந்தெந்த ஆகாசத்தை எந்தெந்த விதத்துக்கு பயன்படுத்துகிறோங்கிறது மாறுபடுது. இப்போ உறங்குகின்ற இடத்துல ஆகாசம் இருக்குது, அதை உறக்கத்துக்கு பயன்படுத்துகிற ஆகாசம். பிறகு படிக்கிற இடத்துலையும் ஆகாசம் இருக்குது, அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆகாசம். கோயிலில் போய் இறைவனை வழிபடுறதுக்கான ஆகாசம் இருக்குது, அங்கே வழிபடுறது செயலில் அந்த இடத்துல அந்த ஆகாசத்தில் செய்கின்றோம். இப்படி அது மட்டுமல்ல, பானைக்குள்ளே ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசத்தை தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்துகிறோம். பிறகு கமண்டலத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, அதை வேறு எதுக்காவது பயன்படுத்துவோம்.
பிறகு ஊசியினுடைய காது இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குது, அதை வேறு எதுக்காவது பயன்படுத்துவோம். அப்படி ஆகாசத்தை விதவிதமாக பயன்படுத்துகின்றோம். அப்படி பயன்படுத்தினாலும் கர்மபேத ஆகாசத்திற்குள்ளே இருந்தாலும் நம்ம என்ன ஏற்றுக்கொள்கின்றோம்? ஆகாசம் ஒன்றுதான். அப்போ நம்ம என்ன நிலைநாட்டுறோம்? பூர்வபக்ஷியான நீ என்ன சொன்னாய்? எந்தெந்த இடத்துலையெல்லாம் நாம ரூப காரியம் வேறுபடுகிறதோ அந்தந்த இடத்துலையெல்லாம் அந்த பொருள்களுக்குள் உண்மையான வேறுபாடு இருக்கிறது என்று நீ சொன்னாய். நான் என்ன ஒரு இடத்தை காமிச்சிட்டேன்? ஆகாசங்கிற ஒரு இடத்துல நாம பேதங்கள், ரூப பேதங்கள், பிறகு காரிய பேதங்கள். காரிய பேதங்கள்னா செயல்படுகின்ற பேதங்கள் இருந்த போதிலும் ஒரு ஆகாசம் என்பது நிலைநாட்டப்பட்டு விட்டது என்று அவனுடைய நியமத்தையே நம்ம பிரேக் பண்ணிடுறோம். அவனுடைய நியமம் என்ன? எந்த இடத்துலையெல்லாம் நாம ரூப காரியம் வேறுபடுகிறதோ அப்படி வேறுபடுத்தப்பட்ட பொருள்களுக்குள் பேதம் இருக்க வேண்டும். அது அவனுடைய கருத்து. நம்ம திருஷ்டாந்தம் ஒன்று எடுத்து ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த மூன்றும் இருந்த போதிலும் பேதம் இல்லாமல் இருக்கின்றது. அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்? சரி, ஆகாசத்தில் வேணால் பேதம் இல்லாமல் போகட்டுமே, ஜீவங்கிட்ட இருக்கட்டு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீவங்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது பிறகு பேசிடுவோம். ஆனால் நீ ஒரு ரூல் வச்சிருந்தையே, அந்த ரூலை நீ என்ன செய்யணும்? ரூல் இல்லைன்னு சொல்லணும். எந்தெந்த இடத்துலையெல்லாம் ஒரு வியாப்தி நீ போடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். எந்தெந்த இடத்துலையெல்லாம் நாம ரூப கர்ம பேதங்கள் இருக்கின்றதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இரண்டு பொருளுக்கும் வேற்றுமை இருக்கும் என்ற நியதியை நீ துறக்க வேண்டும்னு சொல்லிடுவோம். பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவோம்? இங்கே ஆகாசத்துக்கு சரி, ஆகாச விஷயத்தில் இந்த மூன்று விதமான பேதங்கள் இருந்த போதிலும் ஏன் ஆகாசம் ஒன்றா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த மூன்று விதமான பேதங்கள் வேற இடத்துல இருந்தால் ஒன்றா இல்லை. ஏன்னா தேவதத்தனுக்கும் யக்ஞதத்தனுக்கும் 3 வேறுபாடு இருந்து ஆள் வேறையாத்தான் இருந்தது, ரெண்டுக்கும் வேறுபாடு இருந்தது. ஆனால் ஆகாசத்தில் 3ம் வேறுபாடோடன் இருந்தும் ஆகாசம் ஏன் வேறுபடுவதில்லை என்று பார்த்தால், நம்ம கொஞ்சம் ஆகாசத்தை உற்று நோக்கி பார்த்தால் உண்மையில் இந்த 3ம் ஆகாசத்தின் சொரூபமல்ல, ஆகாசத்துடன் சம்பந்தப்படுத்தப்பட்ட உபாதியின் சொரூபங்கள். ஆகாசத்துக்கு உறங்கும் இடமான ஆகாசம், உறங்குகின்ற ஆகாசம்னு ஒரு சொரூபமே இல்லை. அப்படி இருந்துட்ட எவ்வளவு சந்தோஷம் தெரியுமோ? ஆகாசம்னு ஒரு இடம், அந்த ஆகாசம் உறங்குதல், உறக்கம்ங்கிறது ஆகாசத்துக்கு சொரூபமாக இருந்துட்டா யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ நேராக அந்த ஆகாசத்துக்குள்ளே போயிட்டு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். பிறகு யாருக்கெல்லாம் படிப்பு வரலையோ இந்த ஆகாசம் படிக்கிற ஆகாசம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாவே படிப்பு வந்துடும். அப்படி இல்லையேன்னா ஒரே கிளாஸில் படிக்கிற கிளாஸில் ஒரே ஆசிரியர்கள் இருந்து மாணவர்கள் எத்தனை பேர் தேறி வருகிறார்கள்னு பார்த்தா என்ன தெரிகிறது? ஆகாசத்துக்கு இது உறங்குகின்ற கர்மத்தை செய்கிற ஆகாசம், இது படிக்கிற கர்மத்தை செய்கிற ஆகாசம் என்ற ஒரு செயலோ அல்லது பெயரோ, இந்த ஆகாசத்துக்கு அப்படி ஒரு பெயரோ உண்மையில் சொரூபமாக, அல்லது ஆகாசத்துக்கு சிறியது பெரியது என்ற ரூபமோ கிடையாது. பிறகு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அது சம்பந்தமான அதன் அருகில் இருக்கின்ற உபாதியினுடைய தர்மங்கள் ஆகாசத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. இப்போ பானைங்கிறது ஒரு உருவம், அந்த பானைங்கிற பெயர் ஆகாசத்திற்கு சென்று விட்டது, கடாகாசகன். அந்த கடத்தை நீக்கிட்டான், வெறும் ஆகாசம்தான். பிறகு பானை சிறியதாக இருக்கின்றது, பானையினுடைய அல்பத்துவம் ஆகாசத்திற்கு சென்று விட்டது. ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனுடைய பெரியது ஆகாசத்திற்கு சென்று விட்டது. பிறகு என்னன்னா அந்த ரூமில்
ஒருத்தன் வேற ஒருவன் என்ன காரியத்தை செய்யறானோ அதை அவன் ஆகாசத்தில் ஏற்றி வைக்கின்றான். இப்போ இந்த இடத்துல நம்ம வேதாந்த வகுப்புக்கு பயன்படுத்துறதுனால இதை என்ன செஞ்சிட்டோம், இது படிக்கிற அறைன்னு சொல்லிட்டோம். இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, இது அலுவலகம் என்று சொல்லிவிடுவோம். அப்படி ஆகாசத்துக்கு இந்த குணம் இல்லை, அதன் அருகில் இருக்கின்ற உபாதியினுடைய தர்மங்கள். அதே போல்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவ விஷயத்திலும். இப்போ ஜீவர்கள் இருவரும் வேறுபாட்டை உடையவர்கள் என்று சொன்னால், உண்மையில் ஜீவனுடைய சொரூபமான ஆத்மாவிடத்தில் தனித்தனியான நாம ரூப செயல்கள் கிடையாது. அதன் அருகில் இருக்கின்ற ஷரீரங்களில் தான் இவைகள் இருக்கின்றது. இப்போ நாமரூப கர்மங்கள் எதனுடைய தர்மங்கள், நம்முடைய ஷரீர தர்மங்கள். ஒவ்வொரு உடலுக்கும் நாமம், ஒவ்வொரு உடலுக்கும் ரூபங்கள், ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. இதை என்ன பண்ணி வச்சுட்டோம், ஆத்மாவிடம் ஏற்றி வைத்து விட்டோம். இப்போ ஒருவரை ஒரு பெயரை சொல்லி அழைத்தோம் என்றால் உண்மையில் அவருடைய உடலையும் மனசையும் தான் சொல்கிறோம். ஆனால் அவரே ஒடியாடுறார். காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய ஆத்மாவாக புரிந்து கொள்கிறார், தன்னுடைய ஆத்மாவாக ஏற்றி வைத்து விட்டார். பிறகு ரூபம், ஒருவனை பார்த்து நீ இவ்வளோ ஃபேட்டாக இருக்கேன், இவ்வளோ லீனாக இருக்கேன்னு எல்லாம் சொன்னான், அவன் என்ன நினைக்கணும், சரீரத்தை சொல்கிறான், நான் ஆத்மா என்ன சொல்லலின்னு நினைக்கணும். ஆனால் என்ன நினைக்கின்றான், அது தன்னுடைய சுரூபமாக நினைத்து விட்டான். நீ இப்படி மடத்தனமாக ஒன்று செய்கிற, அறிவுபூர்வமாக ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் இவனுக்கு சுகதுக்கம் வருது. காரணம் என்ன, இது உடல் செய்வதுன்னு தெரியாமல் நான் ஆத்மா செய்வதாக நினைத்து விடுகின்றான். ஆகவே நாமரூப கர்மங்கள் ஷரீரத்தினுடைய செயல்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டு ஆத்மாவுடையதாக நினைக்கப்பட்டு அதனால் ஆத்மா வேறுபட்டதாக தெரிகிறது. அதே போல ஈஸ்வரன் விஷயத்திலேயும் தான், ஈஸ்வரனுடைய ஷரீரம் இந்த அகில பிரபஞ்ச மாயை, ஜீவனுடைய சரீரம் மாயையினுடைய காரியமான இந்த உடல். இப்போ அதில் வேறுபாடு இருக்கின்றது. அங்கே ஈஸ்வரன்னு சொல்லும் பொழுதே சரீரத்தை தான் சொல்கிறோம். ஈஸ்வரனுடைய ரூபங்கிறது மாயைதான், ஈஸ்வரனுடைய செயலும் மாயைதான். ஜீவனுடைய நாம ரூபத்தை போல பிறகு ஈஸ்வரனுக்குள் இருக்கிற பிரம்மத்துக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, செயலும் கிடையாது. அதே போல ஜீவ சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவுக்கும் நாம ரூப கர்மம் கிடையாது. அதனால ஈஸ்வரனும் ஜீவனும் இங்கே ஆத்மாங்கிற அடிப்படையில் அங்கே பிரம்மன்கிற அடிப்படையில் ஒன்று தான் என்று உன்னுடைய அனுமான நீ என்ன சொன்னாய், எங்கெல்லாம் நாம ரூப கர்ம பேதங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பொருள்களுக்குள் வேறுபாடு இருக்கும் என்று சொன்னாய். நாம் என்ன சொன்னோம், நாமரூப கர்மங்கள் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக வேறுபாடு இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. காரணம் என்ன, அந்த நாமரூப கர்மங்கள் சில சமயத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆகாசத்தில் உண்மையில் வேறுபாடு இல்லை, இருந்தாலும் நாமரூப கர்மங்கள் ஆகாசத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. அதுபோல ஜீவனிடம் நாமரூப கர்மங்கள் வேறுபாடு இல்லை, ஷரீரத்தினுடைய நாமரூப கர்மங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்முடைய பதில். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். ரூப காரிய சமாக்யாகாச்ச. ரூப நம்ம பார்த்துட்டோம். ரூபன்னு சொன்னால் வெறும் ஃபார்ம், ரூபம் மட்டுமல்ல, குணங்கள், விதவிதமான ப்ராப்பர்ட்டி ரூப. காரிய என்றால் ஃபங்க்ஷன், செயல்கள், ஆக்டிவிட்டீஸ், கர்ம. சமாக்யா என்றால் நாம, பெயர். சமாக்கியான நாம, பெயர். ரூப காரிய சமாக்கியாக, குணங்கள், செயல்,
பெயர் இவைகள் பித்யந்தே தத்ர தத்ரவை. பித்யந்தே என்றால் வேறுபடுகின்றது, தத்ர தத்ர அந்தந்த இடத்தில், அந்தந்த இடத்தில் இவைகள் வேறுபடுகின்றது. இப்போ முதல் வரியில எதை சொல்லி வர்றார்னா ஆகாசத்தில் பேசிக்கொண்டு வருகிறார் ஆசிரியர். ஆகாசத்தில், அது ரெண்டாவது வரியில சொல்றார். முதல் வரியில சொல்றதெல்லாம் ஆகாசத்துல நாமரூப கர்மங்கள் இடத்துக்கு இடம் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தாலும் ஆகாசத்துல எப்படி வேறுபாடு இல்லையோன்னு ரெண்டாவது வரியில சொல்றார். இப்போ ரெண்டாவது வரியை பார்த்தால் ஆகாசஸ்ய ந பேதக அஸ்தி. இந்த காரிகை ரொம்ப சுருக்கமாக இருக்கு, பல கருத்துக்களை சேர்த்து தான் பூர்த்தி பண்ணணும். மீண்டும் இதை பார்த்து மறுபடியும் பூர்த்தி செய்யலாம். ஆகாசஸ்ய ந பேதக அஸ்தி, ஆகாசத்திடம் வேற்றுமை கிடையாது. அது வரைக்கும் பார்ப்போம். பிறகு ஜீவ விஷயத்துக்கு போறார். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கார்? ரூபம், காரியம், நாம, நமக்கு தெரிஞ்ச சொல் நாம, இந்த மூன்றும் அந்தந்த இடத்தில் வேறுபடுகிறது. எங்குன்னா ஆகாசத்தில்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாசத்தில் அந்தந்த இடத்துல வேறுபடுகிறது. எப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஆகாச விஷயத்துல ஒரு இடத்துல ஆகாசத்துக்கு ஒரு பேரு, இனியொரு இடத்துல ஆகாசத்துக்கு இனியொரு பேர். பானைக்குள்ள ஆகாசத்துக்கு ஒரு பேர் கடாகாசம்னு, ரூம்குள்ள மடாகாசம்னு பேர். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆகாசத்துக்கு பேர் மாறுபடுகிறது. இப்போ தத்திர தத்திரன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆகாசத்திற்கு பெயர் மாறுபடுகிறது. பிறகு ரூபமும் மாறுபடும். இந்த இடத்துல ரூபம்னா சின்ன ஆகாசம், பெரிய ஆகாசம் என்பதெல்லாம் மாறுபடும். பிறகு செயலும் மாறுபடும். செயல் மாறுபடும்னா ஒரு ஆகாசத்தை நாம் பயன்படுத்துறது மாறுபடும், இனியொரு ஆகாசத்தை நாம் பயன்படுத்துறது மாறுபடும். அப்படி ஒவ்வொரு ஆகாசத்திலும் பயன்படுத்துகின்ற பயன்பாடு மாறுபடுகிறது. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். நம்ம வீட்டை இது கிச்சன்னு சொல்கிறோம், இது பெட்ரூம்னு சொல்கிறோம், இது டைனிங் ஹால்னு சொல்கிறோம், பிறகு இது ரிசப்ஷன் ரூம்னு சொல்கிறோம், பிறகு கடைசியில் இது பூஜை அறைன்னு சொல்லுவோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாம் ஆகாசத்துக்கு தான். இந்த இடத்துல இந்த ஆகாசத்தில் சமையல் பண்ணப்படும்னு அர்த்தம் கிச்சன்னு சொன்னால். இது டைனிங் ஹால்னு சொன்னால் இந்த ஆகாசத்தில் அமர்ந்து சாப்பிடப்படும் அர்த்தம். இது பெட்ரூம்னு சொன்னால் இந்த ஆகாசத்தில் உறங்கப்படும். ஆனால் வீட்டிலெல்லாம் ஸ்டடி ரூம் இருக்காது. காரணம் என்ன? அது இருக்காது. இருந்ததுன்னா இந்த ஆகாசத்தில் நாங்கள் படிப்போம். பிறகு இந்த ஆகாசத்தில், அல்ப ஆகாசத்தில் நாங்கள் இறைவனை வழிபடுவோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஆகாசம் இருக்கும், அந்த ஆகாசத்தில் இறைவனை வழிபடுவோம். இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இதெல்லாம் என்னென்ன ஆகாசத்திற்கான காரியம், செயல்கள். இதை சொல்றார் தத்திர தத்திர பித்யந்தே. இந்த பேதங்களெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. எங்குனா ஆகாசத்தில். பிறகு ரெண்டாவது வரியில் என்ன சொல்றார்? இப்படி இருந்த போதிலும் ஆகாசஸ்ய ந பேதக அஸ்தி. இந்த மூன்று வேற்றுமை இருந்த போதிலும் ஆகாசத்தில் வேற்றுமை இருக்கான்னா, அது வேற்றுமை இல்லாததுனால தான் சில சமயம் வீட்டை மாடிஃபை பண்ணுறோம். கிச்சனாக இருந்ததை திடீர்னு வேற யாரையாக மாற்றிடுவோம். இப்போ சாப்பிட்ற இடத்துல ஆகாசத்துக்கு சாப்பிட்றது தாங்கிற குணமாக இருந்ததுன்னா அதை பெட்ரூமாக மாற்றினா தூக்கம் வராது, அங்கே சாப்பிடத்தான் முடியும். அப்படி இல்லையே. இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆகாசத்தில் வேறுபாடு கிடையாது. இப்போ ஆகாசத்தில் வேறுபாடு இல்லாததுனால நம்ம ஆகாசத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்கின்றோம். ஆனாலும் இந்த மூன்றுனுடைய விவகாரத்தில் இருந்து கொண்டு வந்தது. இவ்வளவுதான் சொல்றார். அதுபோல ஜீவர்கள் முடிச்சிடுறார். இதிலிருந்து நம்ம என்ன கருத்தை எடுத்துக்கணுங்கிறத ரொம்ப சப்ளை பண்ணிக்கணும். நாமரூப கர்மங்கள் ஆகாசத்தில் அங்கங்கு வேறுபட்டாலும் ஆகாசத்தினிடத்தில் வேறுபடுவதில்லை. அதுபோல் ஜீவனும். அவ்வளவுதான் இந்த காரிகையை. பார்ப்போம்.
தத்வது கடைசி பகுதி, தத்வது அதுபோல ஜீவேஷு ஜீவர்களிடத்தில் நிர்ணயக நிச்சயம் செய்ய வேண்டும். நிர்ணயகன்னா தீர்மானம் பண்ணணும். அதுபோல ஜீவர்களிடத்தில் தீர்மானம் பண்ணணுமா. அப்போ இந்த காரிகையை படித்தா என்ன கிடைக்குது? நேரடியாக படித்தா நாமரூப கர்மங்கள் அங்கங்கு வேறுபடுகிறது, ஆகாசத்திடம் வேறுபாடு இல்லை, அதுபோல் ஜீவனிடம் நிச்சயம் பண்ணு. என்ன நிச்சயம் பண்ண முடியும்? இதை மட்டும் படித்தோம்னா நாமரூப கர்மங்கள் அங்கங்க வேறுபடுகிறது, ஆனாலும் ஆகாசத்தில் வேறுபாடு இல்லை, அதுபோல் ஜீவனிடம் நிச்சயம் செய். இதை நம்ம எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு பூர்வபக்ஷ ஒன்றை போட்டு, பூர்வபக்ஷம் என்ன? எந்தெந்த இடத்திலையெல்லாம் நாமரூப கர்மங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றதுங்கிற ஒரு நியமத்தை கற்பனை செய்து, அந்த நியமத்தின்படி இரண்டு ஜீவர்களிடத்திலும் இந்த நாமரூப கர்மங்கள் வேறுபட்ட காரணத்தினால் ஜீவர்களிடம் வேறுபாடு இருக்கிறது என்ற சந்தேகம் வர, பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? ஆகாசத்திற்கு போய், ஆகாசத்துக்கு போக வேண்டியதில்லை, ஆகாசத்துக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கோம், ஆகாசத்தினுடைய திருஷ்டாந்தத்துக்கு போய், இப்போ ஆகாசங்கிற திருஷ்டாந்தத்திலேயும் நாமரூப கர்மங்கள் வேறுபட்ட போதிலும் எப்படி ஆகாசம் வேறுபடவில்லையோ அதுபோல ஜீவர்களிடம் நாமரூப கர்மங்கள் வேறுபட்ட போதிலும் ஜீவர்களுக்குள் வேறுபாடு இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நான் நீ அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம். உன்னுடைய பெயர் வேறையா இருக்கட்டும், என்னுடைய பேர் வேறையா இருக்கட்டும், வேறையா இருக்கிற வரைக்கும் நல்லது தான், ரெண்டு பேர்த்துக்குள்ளே குழப்பம் வராது. உன்னுடைய ரூபம் வேறா இருக்கட்டும், என்னுடைய ரூபம் வேறா இருக்கட்டும், ரூபம்னா கேரக்டர் எல்லாமே, வயசு எல்லாம் இருக்கட்டும். பிறகு நீ செய்கிற தொழில் வேறா இருக்கட்டும், நான் செய்கிற தொழில் வேறா இருக்கட்டும், அப்போ தான் நண்பர்களாக இருப்போம், காம்படிஷன் எல்லாம் இருக்காது. உன்னுடைய ஜாப் எங்கேயோ இருக்கட்டும், என்னுடைய ஜாப் எங்கேயோ இருக்கட்டும்னா பிறகு யாருன்னா இருந்த போதிலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இதுதான் இங்கே விளக்குகின்ற உண்மை. எப்படின்னா, நீ உன் பேரும் என் பேரும், உன்னுடைய உருவமும் குணமும் என்னுடைய உருவமும், உன்னுடைய தொழிலும் என்னுடைய தொழிலும் வேறா இருக்கையில் நம்ம வேறாத்தான் இருக்கணும்னா உண்மைதான். அந்த வேறா இருக்கிறது சரீரங்கள் தான். பிறகு நான் ஜீவன்னு சொல்கிறது நமக்குள் இருக்கின்ற ஒரே ஆத்மா. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்குது. பிறகு இருந்தாலும் நம்ம அந்த ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கலையே, நம்மெல்லாம் ஒருவருக்கொருவர் வேறாக நினைத்து வருகிறோமேன்னு சொன்னால், இந்த உண்மையில் வேறுபாட்டுடன் இருக்கின்ற சரீரத்தினுடைய தர்மத்தை எடுத்து நம்ம ஆத்ம தர்மத்தில் ஆத்மாவிடம் சேர்த்தி கொண்டு நம்ம என்ன நினச்சிட்டோம்? நமக்குள் வேறுபாடு இருக்கின்றது, நீ வேறு நான் வேறு என்ற பேத புத்தியுடன் இருந்து, சரி இருக்கலாமே, பேத புத்தியினுடன் இருந்தால் என்னன்னா, எத்திர துவைதம் இவ பவதி தத் அல்பம், எங்கு இருமை வருகின்றதோ அது அல்பம். த்விதீயாத்வை பயம் பவதி, இருமையிலிருந்து தான் சம்சாரம். பிறகு வேறுன்னு பார்த்தாவே எல்லா சம்சாரமும் வந்துடும், பயம் குரோதம் ராகம் துவேஷம் எல்லாம் வந்துடும். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இந்த வேறுபாடு இருந்தாலும், இந்த வேறுபாடு இல்லைன்னு சொல்லலை, இந்த வேறுபாடு இருந்த போதிலும் ஜீவர்களுக்குள் பேதம் கிடையாது. இப்போ ஜீவர்களுக்குள் ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் எந்த பேதமும் கிடையாது. பிறகு இந்த வேறுபாடு தெரிகிறதே, அனுபவிக்கின்றேனே என்றால் இந்த வேறுபாடு ஷரீரத்தினுடைய தர்மங்கள். ஷரீரத்தினுடைய தர்மங்கள் நாமரூப கர்மத்துடன் கூடியது, அதனால் ஷரீரத்தினுடைய அடிப்படையில் ரெண்டு பேரும் வேறு தான். அதையும் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான்னா, நான் 3 இட்லி தான் சாப்பிடுவேன், நீயும் அதே தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய சரீரத்துக்கு 7 போனால் தான் நம்புன்னா நம்பட்டும், என்னுடைய சரீரத்துக்கு 3 போதும்னா போதட்டும். நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா உன்னுடைய சரீரத்துக்கு சப்பாத்தி தான் போகணும்னா போகட்டும், என்னுடைய சரீரத்துக்கு நம்ம ஊர் தோசை போகணும்னா போகட்டும். இதெல்லாம் விவகாரத்தில் இருக்கட்டும். காரணம் என்னென்ன? இதெல்லாம் சரீரத்தில் சரீர தர்மங்கள். ஆனால் ஆத்மாவினுடைய அடிப்படையில் வேறுபாடு கிடையாது. இதை 2 இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
ஜீவனுக்கும் ஜீவனுக்கும், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். ஆகவே இப்போ மீண்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டால் பூர்வபக்ஷம் என்ன? எங்கெல்லாம் பெயர், நாம, ரூபம், குணங்கள், செயல், கர்ம அல்லது காரியம் வேறுபடுகிறதோ அங்கெல்லாம் வேறுபட்ட பொருள்களுக்குள் பேதம் இருக்கின்றது, வேற்றுமை இருக்கின்றது. நாம் என்ன சொல்கின்றோம்? அப்படி இருக்க வேண்டிய நியமம் இல்லை. நீ சொல்றது உண்மைதான், ஆனால் ஆகாசத்தை நீ பார்த்தால் இப்படிப்பட்ட பேதம் இருந்தும் ஆகாசம் ஒன்றாக இருக்கின்றது அல்லவா? அதுபோல ஜீவர்களிடம் இப்படிப்பட்ட பேதம் தோன்றியும் ஜீவர்கள் ஒன்றுதான். பிறகு ஏன் தோன்றுகிறது, எப்படி இருக்கிறதுனா, உண்மையில் ஜீவர்களிடம் இந்த பேதம் இல்லை, இருக்கிறது ஷரீரத்தில் தான் பேதம். ஷரீரத்தினுடைய பேதங்கள் ஆத்மாவிடம் ஏற்றுவிக்கப்பட்டு பேதம் இருப்பது போல் தெரிகிறது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஷரீரம்ங்கிறது ஒன்று இருக்கிறதாக பேசிக்கொண்டு வர்றோம். ஏன்னா இந்த ஷரீரத்தை வச்சுட்டு தான், பானையை வச்சுட்டு தான் ஜீவனுடைய ஒற்றுமை ஈஸ்வரனுடமிருந்து வேறில்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். பிறகு கடைசியாக மீண்டும் பூர்வபக்ஷி என்ன பிடிப்பான்? சரி, ஷரீரம் இருக்கல்லவா, அந்த ஷரீரத்தினுடைய அடிப்படையில் பேதம் இருக்கின்றது அல்லது அத்வைதம் இல்லைன்னு சொல்லுவான். அது ஏற்கனவே பார்த்துட்டோம். நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்? ஷரீரமும் மித்தியா, ஷரீரமும் தோன்றவில்லை, ஜெகத்தும் தோன்றவில்லை, ஜீவனும் தோன்றவில்லைன்னு பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஜீவனைத்தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஜீவனை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி நிஷேதம் பண்ணும்போது நம்ம எதை வச்சுக்கிறோம்? உதவிக்கு ஷரீரம் இருக்கிறதாகவும் ஜெகத் இருக்கிறதாகவும் வச்சுட்டு ஜீவனை இல்லைன்னு பேசிகிட்டு இருப்போம். பிறகு என்ன செய்ய போகிறோம்? பூர்வபக்ஷி கடைசியில் ஒத்துக்குவான். சரி, நீ ஜீவன் இல்லை, ஜீவன் பிறக்கல, அழியில, ஒருத்தந்தான்னு சொல்கிற வச்சுக்கிறேன், ஆனால் ஜெகத் இருக்கே, ஷரீரம் இருக்கேன்னு வருவான். அப்போ என்ன செய்வோம்? அதுவும் இல்லைன்னு நிஷேதம் பண்ண போகின்றோம். அப்போ இந்த பகுதியிலெல்லாம் ஆகாசத்தினுடைய உதவியினால் ஜீவ சிருஷ்டி நிஷேதத்தை செய்துள்ளோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.